சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை பெருங்குடி பகுதியைச் சேர்ந்த 25 வயதான விஜய் அம்பத்தூரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். அங்கு பணியாற்றி வந்த 24 வயதான சாஃப்ட்வேர் இன்ஜினியரான யுவஸ்ரீ என்பவருடன் விஜய்க்கு பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் இந்த பழக்கம் இருவருக்கும் இடையே காதலாக மாறியது. கடந்த 2 ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி இருவருக்கும் காதல் திருமணம் நடைபெற்றது. அதன் பிறகு இருவரும் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த 3ஆம் கட்டளை தளபதி தெருவில் வாடகைக்கு வீடு எடுத்து ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் திருமணத்திற்கு பிறகு இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 22ஆம் தேதி யுவஸ்ரீயை அவரது தங்கை தொடர்பு கொள்வதற்காக செல்போனில் அழைத்துள்ளார். ஆனால் பலமுறை அழைத்தும் தொலைபேசி அழைப்பை எடுக்காததால் அவர் 3ஆம் கட்டளையில் உள்ள தன் சகோதரின் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார். ஆனால் வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. எவ்வளவு தட்டியும் கதவு திறக்கப்படாததால் குன்றத்தூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குன்றத்தூர் போலீசார் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றனர். அப்போது வீட்டில் இருந்த கட்டிலில் யுவஸ்ரீ சடலமாக கிடந்திருக்கிறார். அருகே அவரது கணவர் விஜய் தூக்கில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இருவரது உடல்களையும் மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். போலீசார் முதற்கட்ட விசாரணையில் காதல் திருமணம் செய்து கொண்ட இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது காதல் மனைவி யுவஸ்ரீயின் முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி கொலை செய்துவிட்டு அதன் பிறகு விஜயும் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்திற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற அடிப்படையிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் திருமணம் செய்து கொண்டு 9 நாளில் மனைவியை கொன்றுவிட்டு கணவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் குடும்பத்தினர் மத்தியில் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.